ஒரு சாதாரண பிரஜையா இருந்தா கூட சரி, தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறையோட பெட்டிஷன் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தும் போது கண்டிப்பா அது இது மாதிரி தான் வரும். அப்போ இதை உதாசீனப்படுத்தி அப்பவே காவல்துறை அலர்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அவர் சடலமாக மீட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் அன்னைக்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப யாரு பொறுப்பு இதுக்கு? இந்த விடிய அரசுடைய காவல்துறையுடைய பொறுப்பு தான். அப்ப பெட்டிஷனை பத்தி கவலைப்படுறது இல்ல, இப்ப நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதை பத்தி கவலைன்ற ஒரு அரசு எப்படி விடியாத அரசுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சு இன்னைக்கு அதை இன்னைக்கு முடிக்க விடாம இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காரோ, அதே போலதான் இன்னைக்கு காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரதமர் மோடி தொடர்ந்து பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு பறிக்கப்படும், இடஒதுக்கீடு பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என தொடர்ந்து மத ரீதியான ஒரு கருத்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கப்பட்டது. ஏற்கனவே சிறுபான்மையினருக்கு பாஜக அச்சுறுத்தமாக இருக்கும், இதுதான் வெளியே வந்ததாக சொல்லியிருந்தீங்க. ஓட்டு பாதிக்கப்படும். பிரதமரோட பிரச்சாரம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமரோட பிரச்சாரங்கிறது சரியா? இல்ல, இப்போ சமீபத்திய பிரதமருடைய பேச்சு என்பது ஒரு பிரதமராக இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு விஷயம், பிரதமர் என்பது ஒரு பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் ஒரு எல்லா மக்களுக்கும் தான் அவர் பிரதமர். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அதே போல இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, வேற சிறுபான்மையின மக்கள் யாருக்கா இருந்தாலும் எல்லோருக்குமான பொதுவானவர் தான். ஆனா ஒரு பொதுவான ஒரு பிரதமராக இருந்துட்டு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மத துவேஷ பேச்சுக்கள், மதத்தால் பிளவுபடுத்தணும், அதாவது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிளவுபடுத்தி அதன் மூலம் இந்துக்கள் ஓட்டை வாங்கலாம் என்ற அடிப்படையில் அந்த பேச்சு இருந்தால் அது நிச்சயமா ஒரு கண்டிக்கத்தக்கதான். ஏன்னா அவருடைய சமீபத்திய பேச்சு ஒரு டிவைட் அண்ட் ரூல், அதாவது மதத்தால் எப்படி வெள்ளக்காரன் மக்களை பிரித்தாண்டு, அதாவது மக்களை பிரித்தாண்டு சூழ்ச்சி செஞ்சு ஆட்சி செஞ்சாலும் அதே போல இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை அதை கையில் எடுத்துட்டு இருக்காரு. பிரிட்டிஷ்காரனுடைய அந்த இதை கையில் எடுத்துட்டு இருக்காரு, ஆயுதத்தை பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரித்தாளு என்ற அந்த டிவைட் அண்ட் ரூல். ஏன்னா அந்த ஒரு கோட்பாடை இன்றைக்கு வைத்து இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாவித உரிமைகளையும் தொன்று தொட்டு அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய இந்தியாவிலே மண்ணினுடைய மைந்தர்கள், அந்த மண்ணினுடைய மைந்தர்களை இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேறுபடுத்தி ஒரு பிரதமரே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மத துவேஷ பேச்சுகள் பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த இதை அவருடைய சமீபத்திய பேச்செல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பிஜேபி பொறுத்தவரை ஒரு தோல்வி. அதுக்காக நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன்னு நான் சொல்ல, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அதே போல பிஜேபி ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.